ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக் பாஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நைட் டின்னருக்கு தான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா மிளகு போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டு எண்ணெய் விட்டு சூடு பண்ணுங்கள். அந்த எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கிடையில் உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா வேணும். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே யூஸ்வலாக டம்ளரில் 1/2 டம்ளர் தான் பாஸ்தா வைப்பேன். எவ்வளோ பாஸ்தா வேணும், மீல் மேக்கர் வேணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் உங்களோட பிரியம். அதுக்களவாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் ஒரு 4 சொட்டை எண்ணெயை விட்டு பாஸ்தாவை இன்னொரு அடுப்பில் வேக வச்சுருங்க. ஸோ இந்த வடைச்சட்டி இப்போ காஞ்சிருக்கும். அந்த வடைச்சட்டியில் முட்டை நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்கல்ல, பீட் பண்ணியிருக்கீங்களா 2 முட்டையை, அதை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. ஸோ தட் அதை என்ன சொல்லுவோம், எக் ஸ்க்ரம்பிள். அந்த எக் ஸ்க்ரம்பிள் உதிரி உதிரியாக வர ஸ்டேஜ் இருக்கணும். அதை நீங்கள் கிண்ட அதனுடைய முட்டை வடைச்சட்டியில் ஒட்டாமல் சுற்றி நீங்கள் கிண்டி சொரண்டி விட்டு கிண்டுங்க. ஸோ ஒட்டாமல் உதிரியாக வந்துடணும். அந்த உதிரியாக வந்த ஸ்டேஜில் அந்த வடைச்சட்டியிலேருந்து அந்த எக்ஸ்க்ரம்பிள் எடுத்து ஒரு தட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு இடையிலேயே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த பாஸ்தா நல்லா நுரக்கட்டி வரும். வெந்துட்டுருக்குல்ல, வேக நுரக்கட்டி வரும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இஞ்சும் வற்றும். அதுக்கப்புறம் நல்ல பாஸ்தா சைஸ் பெருசாகி பஞ்சாக நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதோடய மீல் மேக்கரை போட்டதுனால இந்த தடவை மீல் மேக்கரும் அது கூடயே சேர்ந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் போதும். முட்டை போட்டிருக்கனால சின்ன வெங்காயம் போட்டால் ருசியாக இருக்கும் முட்டை பாஸ்தா. அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா அதை பொடியாக நறுக்கிக்குங்க. 2யுமே, வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கிக்குங்க, தக்காளியும் பொடியாக நறுக்கிட்டு முட்டையெல்லாம் எடுத்து தட்டில் மாற்றி வச்சுட்டிங்கல்ல. இப்போ அதே வடைச்சட்டியை திருப்பி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை நல்லா தாளித்து விடுங்க. வெங்காயம் தாளித்து அந்த கலர் மாறும்ல, நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டார்க் பிங்கிஷாக, அதாவது அந்த ப்ரௌனிஷ் கலருக்கு வரும்ல, அது வரும்போது அது தலையில் தக்காளி மீதி இருக்குல்ல, நறுக்கி வச்சது அந்த உட்டன் பிளேட்டில், அதை தூக்கி கொட்டுங்க. தக்காளியும் கொட்டினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு அந்த தக்காளி என்ன ஆகணும்னா சாஃப்ட் ஆகணும். நம்ம ஆப்பிள் தக்காளி நறுக்கி போட்டிருக்கோம், பெங்களூர் தக்காளி நறுக்கி போட்டிருக்கோம். அது சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கரண்டியோட பின்னாடி சைடு நல்லா அடித்து ஜூஸ் ஆக்குவோம்ல, அந்த மாதிரி ஜூஸ் ஆக்கி நல்ல எப்படி சொல்கிறது, சொதன்னு இருக்கிறது தோல் தனியாக, அந்த சதையே இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஜூஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கொலகலப்பான பக்குவத்துக்கு வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன், ஏன்னா நீங்கள் மிளகு அடிச்சிருக்கீங்கல்ல, அந்த மிளகுல வேறு பெப்பர் போட்டிருக்கீங்க, உப்பும் பெப்பரும் போட்டிருக்கீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் சிக்கன் மசாலா தான் போட்டேன். சிக்கன் மசாலா நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஓகேயா? ஸோ சிக்கன் மசாலா போட்டு அந்த தக்காளியிலே உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு தக்காளியை போட்ட உடனே உப்பு போட்டுறணும். அப்போ தான் தக்காளி சாஃப்ட் ஆகும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஜூஸி ஆக்க முடியும். ஓகேயா? ஸோ சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. அந்த கலர் மாறி பரண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாஸ்தா வெந்துருச்சுல்ல, பாஸ்தாவை நல்லா வடிகட்டி விட்டுருங்க. அதுக்கு இடையில் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பாஸ்தாவையும் வடிகட்டியிலேருந்து வடைச்சட்டிக்குள்ளே கொட்டுங்க. ஏன்னா அந்த சிக்கன் மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா தக்காளியோட மிக்ஸ் ஆகி வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் பாஸ்தாவையும் அது தலையில் கொட்டுங்க. அதுக்கப்புறம் பாஸ்தாவை நல்லா கிண்டிட்டு நல்ல பாஸ்தாவும் அந்த தக்காளி தொக்கும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் அடுப்பை ஜஸ்ட்டு அமர்த்துறதுக்கு 1 செகண்ட் இல்லை 2 செகண்டுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்க்ரம்பிளையும் அது தலையில் கொட்டுங்க. எக்ஸ்க்ரம்பிளையும் அந்த பாஸ்தாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இது எல்லாமே சூடில் இருக்கட்டும். எல்லாத்துலேயுமே அந்த எசன்ஸு, மசாலா இதெல்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சு எதில் சாப்பிட போகிறீங்களோ அதில் சாப்பிட்லாம். ஓகேயா? ஸோ இதுதான் எக் பாஸ்தா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டுக்கு இது டின்னர் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா நைட்டு தான் நான் நிறைய வேலை செய்வேன். ஸோ அப்போது நான் ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிருக்கேன்னா கூட எனக்கு தாங்கும். ஸோ இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் நம்ம வெங்காயம் தக்காளி இப்படியே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இறால் தொக்கு செய்யணும்னு தோணலை. ஏன்னா சண்டேயும் நான் இறால் தொக்கு செய்யலை. உங்களுக்கு நான் நிறைய இந்த மார்னிங்கில் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு செஞ்சு சாப்பிடுவேன். அதாவது டிஷ்ஷுன்னு இல்லை, அது எப்படி இருக்குன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ் வச்சு செய்வேன். அதே மாதிரி ஸ்மூத்திஸ் மிக்சியில், என்கிட்ட பிளெண்டர் கிடையாது, மிக்சிலேயே அரைச்சி ஐ யூஸ் டு ஹாவ் அஸ் அ ட்ரிங்க்கு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய ஸ்வீட் பிடிக்கும் எனக்கு எப்போவுமே லஞ்சுக்கு அப்புறம் ஒரு டிலைட் வேணும், ஸ்வீட் வேணும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக பாயாசம் மாதிரி ஸ்வீட்டை வச்சு செஞ்சு சாப்பிடுவேன்.
பாதாம் கியர்லாம் வச்சு சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வெங்காயம் தக்காளியை பார்த்துட்டே இருந்தால் போர் அடிக்கும்ல. ஓகே, ஸோ அன்டில் தென் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு ஸ்வீட்டில் பார்ப்போம். அன்டில் தென் பை.